இது வந்து சாட்டர்டே எடுத்த விளாக். சாட்டர்டே அப்படிங்கிறதால கொஞ்சம் டைம் இருந்த மாரி இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸா போற மாரி இருந்தது. தினமும் இந்த சோறு, ரசம், சாம்பார்ன்னு எடுத்துட்டு போய் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி லஞ்சுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் கேப்சிகம், பன்னீர்லாம் போட்டு கிரேவி செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பன்னீர் வந்து ஆல்ரெடி ஃப்ரைக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் தான் பன்னீர் இருக்கு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப்சிகம் போட்டுக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் கடந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு சண்டே முழுக்க இந்த பெட் விட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பச்சைக்கிளி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தேன். சந்தோஷமா இருந்தா இந்த சமையல் வேலையும் சீக்கிரமா முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நிறைய குக் பண்றோம். சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விசில் வாஷ் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடியா எடுத்து போனா கூட ஆன் டைம்ல ரெடி ஆயிடுறோம். ஆனா என்னைக்கு நம்ம சிம்பிளா குக் பண்ணிட்டு எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி போனா அன்னைக்கு தான் லேட் ஆயிடுது. வேலைலாம் எதுவும் பெருசா இல்ல, அதான் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லி சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தா லாஸ்ட் 5 மினிட்ஸ் இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஓடி போய் ரெடி ஆயிட்டு இருப்பேன். என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேப்சிகம் இருக்கா? நிறைய கேப்சிகம் போட்டு ஆனியன்லாம் போட்டு பன்னீர் இருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இதுக்கு பட்டர்லாம் எதுவும் தேவையில்ல. நார்மலா உங்களுக்கு எவ்வளவு ஆயில் வேணுமோ ஆட் பண்ணிக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மட்டும் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆனியன், கேப்சிகம் போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளி போல சின்ன மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, அதுல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள் பொடி. இன்னைக்கு வந்து நான் வீட்லயே அரைச்ச கறி மசாலா பொடி. இது வந்து அம்மாவோட ரெசிபி. ஸோ அதை வந்து வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர், கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். நல்ல சாஃப்டான சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். இந்த சப்பாத்தி எல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்றேன். நல்ல சுட சுட சப்பாத்தியை பாக்ஸ்ல போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அது வந்து ட்ரை ஆகாம நல்ல சாஃப்டாவே இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி 5 நிமிஷத்துல தான் நான் இன்னைக்கு ரெடி ஆனேன். ஆனால் டைம் என்னவோ நிறைய இருந்தது. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னால் சாப்பிட முடியல. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதிர் வீட்டு அக்காவுக்கு பூவே கட்ட வராது. நான் ஜாப் போனதுலேருந்து இந்த ஊசி நூல் வச்சு இந்த பூவெல்லாம் கோத்து கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓடிட்டேன்.